ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஷாப்பிங் போகலைன்னு லாஸ்ட் நவம்பர் எண்டு ஃபுல்லாக ஷாப்பிங் மாலில் தாங்க இருந்தோம். கண்டினியூவாக ஏதோ இது ரெகுலர் ஷாப்பிங். ஆனால் வேதா பர்த்டேயும் வருதில்ல, அப்படியே அதை தொடர்ந்தும் அப்படியே தேவையானது வாஷிங் பவுட்ரு, லிக்விடு, ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஹேண்ட் வாஷ்லாம் வாங்கி மோஸ்ட்லி நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க சின்னவங்க 2 பேரும். அதனால் முடிஞ்ச சீப்பாகவே வாங்கிக்கிறது. எப்போவுமே டைட் பவுட்ரு தான் வாங்குவோம். இந்த தடவை அந்த ஏரியல் லிக்விடு நல்லா இருந்துச்சு. ஏன்னா கம்ஃபர்ட் வாங்கணும்ல வின்டர் சீசனில். சரி 2 in 1 ஏரியல் அந்த லிக்விட் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக தனுஷாவே தான் பிறந்த வீட்டுக்குள்ளே நான் ஊரில் ரெகுலராக அதான் யூஸ் பண்ணுவேன். அதனால் லிக்விடே வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். வாங்கிட்டு இது ரெகுலர் ஷாப்பிங் தானே. மோஸ்ட்லி வேதா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோமா இல்லையான்னு ஆசிலேஷன்லேயே இருந்தது. அதனால் பெருசாக அதை வாங்காமல் என்னென்ன மந்த்லி தேவையானது ஃபுல்லாக வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த லிக்விட் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதையே வாங்கிட்டு இப்படி வாங்கிட்டு சரி என்ன வாங்கலான்னு ஒவ்வொன்றா சுற்றி நாங்கள் ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு வச்சுருந்தோம். அந்த லிஸ்ட்டை தவிர எக்ஸ்ட்ரா அதை வாங்குறது தான். நிமிஷம் வேறு வாங்கணும். ஆக்சுவலாக வழக்கமாக ஷாப்பிங் பிளான் பண்ணி ஒன்று போவோம். நம்ம அங்கே இருக்கிறத பார்க்குறப்பெல்லாம் எதெல்லாம் தோணுதோ எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் நிறைய இருக்கும். நான் மெயினாக வாஷிங் பவுடரும் கீயும் வாங்க போனேங்க. நெய் எனக்கு வந்து நெய் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் வெஜிடபிள் கீ வாங்குவேன். இந்த பிராண்ட் வாங்குவேன். இதுதான் மெயினாக. இதுக்காக தான் நான் மெயினாக போனேன். ஏன்னா எனக்கு அந்த நம்ம யூசேஜ் வந்து அல்மாராய் தான் யூஸ் பண்ணுவேன். சிலருக்கு அல்மாராய் பிடிக்கலேம்பாங்க. நான் அதுதான் பிடிப்பேன். எனக்கு அது ரொம்ப வாடை அடித்தா பிடிக்காது. அது அல்மாராய் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். அதை வச்சு விளக்கு பற்ற வைக்க மாட்டேன். இந்த வெஜிடபிள் கீ வந்து வச்சு விளக்கு வைக்கும்போது கோயிலில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த நறுமணம், அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வரும். ஏன்னா இது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நான் விளக்கு வைப்பேன். நார்மல் டேயே வந்து டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் ஃபுல் டே விளக்கு வைப்பேன். அதனால் நெய் விளக்கு வச்சா நின்று எரியும், வீடெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி அந்த கீயை வச்சு தான் விளக்கு வைப்பேன். அது வீட்டுக்கே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். சிறுசு வாங்கி அடிக்கடி தீருதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பெருசாக வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த கீ. இது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எல்லோரும் விளக்கேற்றுனா இதுக்காக வாங்கிட்டிங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இங்கே உள்ளவங்க. ஆக்சுவலாக இந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தாங்க தெரியும் எதை எப்படி சாப்பிட்றது, எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு எப்போவுமே தோணும் இந்த மால் போகும்போதெல்லாம், அம்மா அடி சரியான ஃபுட்டி, அப்படியே அவ்வளோ வெரைட்டியாக திங்ஸ் இருக்குங்க. அப்படியே எப்படியெல்லாம் சாப்பிட்றது மட்டும்தான் இவங்களோட வேலையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுங்க. அவ்வளோ இருக்கும், ஃபுட்டியாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்லாம் தோணும். அவ்வளோ விதவிதமாக இருக்கும், அப்படி வெரைட்டியாக. அந்த நிறைய இந்த ஊறுகான்னு சொல்லலாம், இதில் இந்த வினிகர்லலாம் ஊற வச்சுருப்பாங்கள்ல அது. அப்புறம் இந்த மாதிரி மட்டன், சிக்கன், பீஃப் அது இதுன்னு அப்படி. இது மட்டும் இல்லை, அப்புறம் பர்கர் சம்மந்தமானது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இருக்கும். அப்படி சும்மா தாங்க சுற்றி வந்தோம். மீன்கிட்ட வந்தோடனே தனுஷாவுக்கு மீன் வேணும்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக மாலில் மோஸ்ட்லி மீன் வாங்க மாட்டோம். அன்றைக்கி அந்த மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. நாங்கள் எப்போவும் வாங்குகிற மீன் வந்து பிளாக்காக இருக்கும். இது கொஞ்சம் ரெட்டாக சில்வர் கலரில் நல்லா இருந்ததா. இவர் ஓகே இது வாங்கிக்கலாம், அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. 2 kg. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன். எப்போவுமே குழம்புக்கு நாங்கள் இதுதான் வாங்குவோம். அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க மீன் க்ளீன் பண்ணுறேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து கொடுத்துட்டு ஸ்மால் பீஸ்ன்னு சொல்லிட்டு போனோம். ஓரளவு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் லேட் ஆகிடும். ஆக்சுவலாக நாங்கள் 2 kg தான் பிளான் பண்ணி. 2 kg கம்மியாக இருந்தது. 3 கிலோ 2 kg மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீனாகவும் இருந்தது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி எடுத்து கட் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து சுகர் அப்படி என்னென்ன தேவையோ அப்படியே ரொட்டினாக வாங்கிட்டு வந்துட்டு கேக்கு சைடு போயிட்டாங்க. ஆக்சுவலாக 2 days கழிச்சு வேறு பர்த்டே கேக் வாங்குவோம். இது சீசன் மாறுது, கேக் சாப்பிட்டா அப்படி எனக்கே தோணுச்சு. ஓகே ஒரு சேஞ்சுக்கு வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு. அவங்க அப்பா ஏதாவது ஃபுட்டு வாங்கினார். நாங்கள் கேக்கு சைடில் போயிட்டு கேக்கு வாங்கி எப்போ இருந்தாலும் இங்கே ஆர்டர் கொடுக்கலான்னு தோணுச்சு. அதனால் டேஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கேக் பார்த்து அப்புறம் காலுக்கு ஒரு பீஸ் கேக்கு ஃப்ரூட் பேஸ்ட்ரியா. ஆக்சுவலாக ப்ரௌனியும் பார்த்தோம், ப்ரௌனி வாங்கலான்ட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிமிஷம். அதனால் கேக்கே வேண்டாம். ப்ரௌனி போதும்.
ஆக்சுவலாக இந்த மாதிரி வாங்குறது மோஸ்ட்லி நல்லா இருக்காது. எங்களோட லக்கு அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நாங்கள் அந்த லூலில் ஐரிஷ் காஃபின்னு ஒரு கேக் வாங்குவோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அதுதான் வாங்கினோம். ரொம்ப டேஸ்ட், அந்த டேஸ்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு அப்புறம் வெஜிடபிள் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நர்வஸாக எனக்கு கொஞ்ச நாளாக இப்போ லோ பிபி மாதிரி இருக்கனால. நீங்கள் பாருங்களேன், எனக்கு ஆக்சுவலாக அந்த மாம்பழம்லாம் பார்த்தா அந்தந்த சீசனில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. பட் எனக்கு கென்யா மாம்பழம் எப்போவுமே பஹ்ரைனில் வந்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அது எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். கென்யா, ஸ்ரீலங்காலாம் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட்டு நம்ம ஊரில் இந்த காசாலட்டை என்னவோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாம்பழம். ஒரு வழியாக எல்லாம் வாங்கி வந்துட்டோம். நம்ம பில் கவுண்டருக்கு வரும்போது வழக்கம் போல தான் என் வீட்டுக்காரோட முகத்தை பார்க்க முடியாமல் அப்படியே ஓரமாக ஒதுங்கிடுவேன். என்னமோ டெய்லி இந்த வீக் ஃபுல்லாமே போயிட்டுருக்கோம், கண்டினியூவாக ஷாப்பிங். அது என்னன்னே தெரில. பாவம் தானே அவர் மனுஷன், டெய்லி இதே நம்மளை அலைச்சல் வைக்கிற பார்த்தானே காசு வேறு. ஆக்சுவலாக கேக் வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு கிரியர்னு வந்துச்சுன்னு சொன்னால் இவங்க கார்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க கேக்கை. பசி, எல்லோரும் பசியில் இருந்தோம். கேக்கை சாப்பிட்டுட்டு புவாலியில் போய் சவர்மா ஆர்டர் பண்ணி, அதுவும் பெரிய சவர்மா சொல்லிட்டார். இல்லை ரொம்ப நீளமானது. ஸ்மால் 3 சொன்னார். ஸ்மாலை ஓப்பன் பண்ணி நான் அங்கேயே சாப்பிட்டேன். பெருசு இவங்க வீட்டில் ஓப்பன் பண்ணி இவங்க வந்து சாப்பிட்டாங்க. அப்போ யோசிச்சுட்டு ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. என்னடா அந்த வாரம் ஃபுல்லாக ஷாப்பிங் போகிறோமே, ஐயோ இன்னும் 2-3 நாள் வேறு ஷாப்பிங் போகணுமே, வேதா பர்த்டே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் வைஸாக சப்போர்ட் பண்ணலை. என்ன பண்ணுறது, அதுவும் நைட்டு டின்னர் ஃபுல்லாக வெளியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கேன்னு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.